வணக்கம். தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு வேலூர்ல இன்னைக்கு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில கரூர் சம்பவத்தை என் மீது பழி போட்டு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 41 பேர் மரணத்தை குறித்து விஜய் அவர்கள் மீண்டும் இன்னைக்கு பேசியிருக்காப்ல. அதாவது திருந்தாத விஜய் 41 பேர் இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பேசியிருக்காப்ல. அது குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். கரூர்ல தன்னை பார்க்க வந்த தனது ரசிகர் கூட்டத்துல 41 பேர் இறந்து போறாங்க. அப்பாவி மக்கள் இறந்து போறாங்க. அந்த இறப்புக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேலூர்ல பேசியிருக்காப்ல. அப்ப அந்த மரணத்துக்கு யார் காரணம்? ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் பாக்குறதுக்காக வந்த 2 ரசிகர்கள் இறந்து போறாங்க. அதுக்கு காவல்துறை அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணுது. ஆனா விஜய் அன்னைக்கு கரூர்ல பேச இருந்த நேரத்துக்கு தகுந்த நேரத்துக்கு வராதனால அந்த வெயில்ல காத்து கிடந்த மக்கள் ஒரு பெரிய கூட்டம் விஜயை பார்க்கணும், எப்படியாவது அவர் கூட்டத்தில் நம்ம கலந்துக்கணும் சொல்லி கால் கடக்க வெம்பாடுபட்டு வெயில்ல நின்று கிடந்த அந்த மக்கள் உரிய நேரத்துல விஜய் வராதனால அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போறாங்க. அந்த 41 பேர் இறந்து போறதுக்கு காரணம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள விஜய் வராதுக்கு தான் காரணம். ஆனா அசம்பாவிதம் நடந்து போகுது. அந்த அசம்பாவிதம் நடந்து போன பிறகு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கட்சியின் நிர்வாகியோ இல்ல விஜயோ அன்னைக்கு தங்கி அந்த சம்பவத்துல பங்கெடுத்து தன் கட்சிக்காரர்களுக்கு உத்தரவுகளை போட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்து கொண்டு போய் ஒரு மருத்துவமனையிலையோ இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முதல் உதவியோ எதுவுமே தாவக்காவுடைய நிர்வாகிகளும் செய்யல, விஜயும் செய்யல. அன்னைக்கு என்ன பண்றாரு? அவசர அவசரமா அந்த ஸ்பாட்ல இருந்து உடனே தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. தப்பிச்சு ஓடி போன விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலம் எந்த இடத்துல இருக்காரு, எங்க இருக்காருன்னே தெரியல. தாவக்காவுடைய கட்சி ஒட்டுமொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எவனுமே வரல, வெளியில வரவே இல்லை, தலையை காட்டவே இல்லை. அந்த கரூர்ல மரணம் அடைஞ்ச 41 பேர் குடும்பத்துக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல. அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வரல. அந்த மரணம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கறதுக்கு வரல. அப்போ நட்டாற்றின் கரையில நிர்கதியா விட்டு போன இவனுங்க அந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசி வந்தானுங்க. ஆனா இன்னைக்கு விஜயும் பேசியிருக்காப்ல, அந்த கரூர் சம்பத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அல்லு அர்ஜுனாவை கைது செய்வது போல விஜய் அவர்களையும் தமிழ்நாடு அரசு கைது பண்ணிருக்கணும். ஆனா அந்த ஸ்டாலின் அரசு விஜய் கைது பண்ணல. ஏன் கைது பண்ணல? விஜயை கைது பண்ணா விஜயை கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த அனுதாபத்தின் பேர்ல தங்களுடைய வாக்கு எங்க பாதிக்கப்பட்டுருமோ, தங்களுக்கு போற இந்த வாக்கு எங்க செதறிடுமோ சொல்லி இந்த திமுக அரசும் விஜயை கைது பண்ணல. சரி, எதிர்கட்சியான பிஜேபியோ இல்ல அதிமுகவோ இந்த விஷயத்தை தட்டி கேட்டுக்கணும். கரூர் சம்பத்துக்கு நீதி கேட்டிருக்கணும். அப்போ அந்த கரூர் சம்பத்துக்கு முக்கிய புள்ளியான விஜயை தண்டிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனா விஜயை எந்த இடத்துலயும் பிஜேபியோ இல்ல அதிமுகவோ கை நீட்டி குற்றவாளி அவர் தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது காரணம் என்னன்னா, எப்படியாவது விஜயை தங்கள் கூட்டணிகளை கொண்டு வந்து இந்த அரசியல் லாபத்துக்காக நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் சொல்லி பிஜேபியும் கள்ளமௌனம் காத்தது, அதிமுகவும் கள்ளமௌனம் காத்தாங்க. அப்போ விஜயை தண்டிக்க வேண்டிய திமுக அரசும் கள்ளமௌனம் காத்தாங்க. இப்போ இந்த சம்பவங்கள் இப்படி எல்லாம் போன பிறகு
ஒரு மாத காலம் கட்சி ஆபீஸை இழுத்து மூடிய அந்த தாவேக்காவினர்கள் வந்து இன்னைக்கு சூழ்நிலை இப்போ வந்து கொஞ்சம் இலகவாகியிருக்கு. இப்ப காலச்சூழல் வந்து நமக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற இந்த சூழல்ல விஜய் வந்து மீண்டும் வந்து என்ன கரூர் சம்பவத்தோட தொடர்புபடுத்தி என்ன அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு மனித புனிதராக விஜய் பேசுறாப்ல. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்தில் நின்று உறுதுணையாக நிற்க வேண்டிய ஆள் யாரான்னா அன்னைக்கு வந்து விஜய் தான். அது மறைமுகமாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இப்ப நக்கீரன்ல கூட பாத்தீங்கன்னா அந்த கரூர் வந்து அந்த கரூர் கூட்டத்தை வந்து பல கேமராக்களை வந்து வச்சு விஜய் வந்து பயன்படுத்தி படம் பிடிச்சதாகவும் அதை ஜனநாயகம் படத்தை வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் நக்கீரன் கோபால் அவர்கள் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாப்ல. அப்போ திட்டமிட்டே அந்த கிரௌடு அந்த கூட்டத்தை வந்து உருவாக்குறது வந்து விஜய். அப்ப போதிய நேரத்துக்குள்ள சொன்ன நேரத்துக்குள்ள வராதனாலதான் அந்த மரணம் நிகழுது. ஆனா அந்த மரணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு காரணமே வந்து ஆளும் கட்சியான திமுக தான் சொல்லி இன்னைக்கு கை நீட்டிட்டு அந்த மரணத்தில் இருந்து தப்பிச்சு ஓடுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதையெல்லாம் மக்கள் பார்க்காம இருக்காங்களா? அந்த மரணத்துக்கு காரணமான விஜய் அவர்கள் மக்கள் தண்டிப்பாங்களா? தண்டிக்க மாட்டாங்க. தண்டிக்கணும். இந்த லட்சணத்துல இன்னைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. நம்ம ஆட்சி அமைஞ்ச பிறகு நான் ஒவ்வொரு கிராமமாக போய் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. கடந்த 2 வருஷமா வந்து வெட்டியா தான் இருக்காப்ல விஜய் அவர்கள். எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு, எத்தனை கிளையை போய் சந்திச்சிருக்காரு, எத்தனை கிளையில போய் மக்களை சந்திச்சிருக்காரு, எத்தனை மாவட்டம் தோறும் போயிருக்காரு. அப்ப 2 ஆண்டு காலமாக வெட்டியா இருக்கிற இவரு ஏன் மக்களை போய் சந்திக்கல? இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள், ஒன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அடுத்து வந்து விஜய் அவர்கள். இது ஆல்ரெடி 3 பேரும் களத்துல நிக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, பிஸியாவே இருக்காங்க. ஆனா பண்ணையாரான விஜய் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறாரு. இந்த லட்சணத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை போய் சந்திப்போம்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு நிர்வாகத்தை கவனிப்பாரா, மக்களை போய் சந்திப்பாரா? அரசு நிர்வாகத்தில் உள்ள அந்த குறைகளை கேட்டறிவாரா, இல்ல ஒவ்வொரு ஊரா போயிட்டு மக்களை போய் சந்திச்சு அவங்களுக்கு வந்து ஆர்வம் சொல்லிட்டு இருப்பாரா? ஆக எல்லாமே முன்னுக்கு புறனான கருத்துக்களை வந்து விஜய் தொடர்ச்சியாக பேசி வராரு. இந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஊதி பெருசாக்குறாங்க. யார? விஜய். தொடர்ச்சியாக விஜய் மீதான ஒரு பிம்பத்தை வந்து ஒரு பெரிய பிம்பமாக காட்டி மக்களை வந்து பயக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், சிரஞ்சீவிக்கு ஆந்திராவில் எப்படி மக்கள் கூடுனாங்களோ, தமிழ்நாட்டில் கமலஹாசனுக்கு எப்படி மக்கள் கூடுனாங்களோ, அதே போலதான் விஜய் அவளுக்கும் கூடுங்கிறாங்க. எப்படி 5 ஆண்டுகள் கூட வந்து கமலஹாசன் தாக்கு பிடிக்க முடியாம இன்னைக்கு திமுகவோடு சேர்ந்து ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு நீங்க திமுக கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்காரோ, அதே போல விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் கூட தாக்கு பிடிக்கப்பட்டார். ஒரு தோல்வியை கூட சந்திக்க மாட்டார். இது உறுதியாக நிகழும். கரூர் சம்பத்துக்கு காரணமான விஜய் அவர்கள் வந்து மக்கள் மன்றத்தில் நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு ஆளு. கரூர் மரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் பதில் சொல்லியாக வேண்டும்ன்றதை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.